நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. ஆகையால பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். சமீபத்துல அவருடைய பெரும்பான்மையுமே நிரூபித்து மீண்டும் அவருடைய முதல்வர் பதவியை உறுதி பண்ணாரு. இதற்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய நெருங்கிய தோழனாக பல ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவும் பழக்கமானவர். திமுகவை சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்வார். சோ நடந்து முடிந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்ற போது கூட உடனே அவரை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொல்லியிருந்தார். அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாக்கி வைரலாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த சந்திப்பிற்கு பின்னர் திமுக பல அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காங்களா. அதாவது அடுத்து வர தமிழக சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாரையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திமுகவில் களமிறக்க இருக்காங்களாம். சோ அதற்கான வேலைப்பாடுகளுமே ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு இருக்கா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவிப்பது போல பேசியிருப்பதால கண்டிப்பாக இந்த சம்பவம் அரங்கேற அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தரப்புல ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பெரிதாக அனுபவம் இல்லாத ஒருவர் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணியுள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புகள் கூட வெளியாகலாம் அப்படின்னு பேச்சுக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.